ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்து ரொம்ப மாதக்கணக்காச்சு. சொல்லப்போனால் 1 இயரே ஆக போகுதுன்னு சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் வந்தால் என் பையனோட செகண்ட் பர்த்டே. ஆனால் இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ப்ரிப்ரேஷன் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ப்ரிப்ரேஷன் விலாகாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கான ஷாப்பிங் பிளானிங் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி கோயம்புத்தூரில் நாங்கள் ரெஸ்டாரண்ட் எல்லாமே புக் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் மட்டும் கிளம்பி போனால் போதும். ஒரு 1 வீக் பிஃபோர் தான் நாங்கள் கிளம்பி போகிற மாதிரி பிளானில் இருந்துச்சு. அங்கே போனால் நமக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்காது ஷாப்பிங்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே நம்ம ஷாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். கிடைக்கிற வீக்கெண்ட்ஸ் எல்லாமே ஷாப்பிங்கில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பெங்களூரில் வீக் டேஸே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். வீக்கெண்ட் சொல்லவே வேண்டாம், பயங்கர டிராஃபிக்கு. ஸோ நாங்கள் நியர்பையில் இருக்க ஷாப்ஸ் மட்டும்தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். அவுட்ஃபிட்ஸ் எதுவுமே நாங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணலை. ஸோ அது ஃபுல்லாகவே வேறு ஒரு ஸ்டோரி. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் தான் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி மட்டும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர கிட்ஸுக்கும், கொஞ்சம் ஆர்ஃபனேஜ்க்கு கிட்ஸ் இருப்பாங்கள்ல, ஆர்ஃபனேஜில் இருக்க கிட்ஸுக்கும் டொனேட் பண்ணுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2 அனந்த் நகரில் இருக்க விஷால் மார்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அது எங்களுக்கு நியர்பையில் இருக்கனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் போகிறதுக்கு. அங்கே நமக்கு A to Z எல்லாமே கிடைக்கும். ஸோ ஏதாவது கிடைச்சா நம்மளும் ஷாப் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் ஒரு ஐடியாவுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இங்கே இருக்க ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். ப்ரைஸும் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீசனபிளாக தான் இருக்கும். ஆக்சுவலி அன்னைக்கு எங்களுக்கு எந்த ஷாப்பிங்கும் பண்ணுற பிளான் கிடையாது. எது வாங்க வந்தோமோ அதை தவிர மீது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பேக் கலெக்ஷன் பற்றி சொல்லி ஆகணும். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ஸும் இருக்குது. உங்களுக்கு 100 ருபீஸில் இருந்து 1000, 4000, 5000 வரைக்கும் ரேஞ்சஸ் பேக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அது மாதிரி கேர்ள்ஸுக்கு நைட் வேர் ட்ரெஸ்ஸு, ட்ராக் பேண்ட்டு, வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸு, டிஷர்ட்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் இங்கே கிடைக்கும். ஸோ ஷாப்பிங் எதுவுமே வாங்காமல் இருந்தால் எப்படி? நானும் ஷர்ட் டைப்பில் இருக்கிற மாதிரி மாடல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரையல் பார்த்தப்போ எதுவுமே எனக்கு சூட் ஆன மாதிரி தெரியல. ஸோ அதனால் ட்ரையல் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ட்ரையல் ரூமில் அந்த ஒரே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மட்டும்தான். ஸோ கிளாத்ஸ் எல்லாமே கீழே தான் ட்ரையல் பார்த்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் பார்க்கணும். கிட்ஸ் செக்ஷனில் நீங்கள் கிட்ஸுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பெங்களூர் வெதருக்கு ஏற்ற மாதிரியே நிறைய ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே பேபிஸ்க்கு நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டிசைன்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே டாய் செக்ஷன் தான். எப்போ வந்தாலும் யுகன் பேபிக்கு அங்கேயே தான் டைம் பாஸ் ஆகும். ரிட்டன் போகும்போது ஏதாவது ஒரு டாய் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயினாக தேடி வந்ததே இதுக்காக தான். இந்த மாதிரி திங்ஸ் தான் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். பென்சில் செட் அப்படியே வாங்கிட்டு இது கூட பவுச்சு, சாக்லேட்ஸ் அதெல்லாம் போட்டு ரிட்டன் கிஃப்டில் கொடுத்துர்லாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே எங்களுக்கு அது கரெக்டாக கிடச்சிது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், ஆக்சசரிஸ் மட்டும் இல்லாமல் கிச்சன் வேரும் எல்லாமே இங்கே A to Zல கிடைக்கும். அண்ட் எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும். ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும். ஸோ ஒன்று நம்ம எடுத்து பார்க்கும்போதே அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். எனக்கு இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுல கொஞ்சம் பயம். ஏன்னா கிட்ஸ் இருக்கனால எப்படினாலும் ஏதாவது பண்ணால் கூட அது உடஞ்சிரும். ஸோ வேஸ்ட் ஆஃப் மணி ஆகிடுங்கிறனால நான் அது இப்போதைக்கு வாங்காமல் இருக்கேன். ஆனால் எனக்கு செராமிக் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ஸோ மேபி ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அது போக இங்கே க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். பாத்திங் எசென்ஷியல், டாய்லெட்ரி எசென்ஷியல் எல்லாமே இங்கே A to Z கிடைக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிறனால இங்கேயே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இன்னொரு திங் என்னென்னா, நாங்கள் இங்கே வர்றதுக்கான முக்கியமான ரீசனே இந்த பஃப்பு. இந்த பஃப்புன்னு இல்லை, விஷால் மார்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பேக்கரி ஷாப் இருக்கும். ஸோ அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ வந்தாலுமே அங்கே ஸ்நாக் வெரைட்டி ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போவோம். அண்ட் மில்க் ஷேக், ஜூஸஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு தருவாங்க, நல்லாயிருக்கும். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இவருக்கு வந்து இந்த பைக் ரைடு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பைக் எடுத்துட்டாலே போதும், ரொம்ப குஷியாயிருவார். ஸோ அன்றைக்கி வந்து ஷாப்பிங் வந்து ஏர்லியாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து எடுத்து 1 இயர் ஆக போகுது. இந்த ஆகஸ்ட் வந்து என்னோடய பையனுக்கு 2nd பர்த்டேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஒரு 2 ரீசன் தான் அதுக்கு. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி நான் இங்கே வந்து என்னோடய பேபியை தனியாக தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிட்டாங்கன்னா நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இருக்கிற ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கில் வந்துட்டு என்னால் யூடியூப் இது வந்து வீடியோ வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இது போடலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்லேயே தான் நான் வச்சுருந்தேன். எடிட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் டைம் இல்லாதனால. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரீசன் பார்த்திங்கன்னா குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி இல்லாமல் எனக்கு வீடியோ போடுறதுக்கே எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் அப்போதைக்கு மெமரிஸ்க்காக நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ பர்த்டேக்கு இது மாதிரிலாம் பிளான் பண்ணுறோங்கிற மாதிரி என்னோடய பேபிக்கு காட்டணுங்கிறனால இந்த மாதிரி மெமரிஸ் வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையே நம்ம க்ரியேட் பண்ணி விலாகாக போடக்கூடாது யூடியூப்பில். நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப நாளாக இந்த வீடியோ யோசிச்சுட்டே இருப்பேன், போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக போட்டுடலான்னு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தான் நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். ஸோ ஷாப்பிங் வந்து குயிக்காக முடிச்சிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சரி பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணி இசிட்டி ஃபேஸ் 1ல் இருக்க பார்க்குக்கு தான் வந்தோம். இந்த பார்க் வந்து நாங்கள் அதான் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணது. ஸோ ரொம்பவே ஸ்பேசியஸாக நல்லா இருந்துச்சு. நல்லா ரொம்ப பெரிய பார்க்காக இருந்துச்சு. நல்லா பைக் ரைடு வந்து என்ஜாய் பண்ணுவார். அதுக்கப்புறம் பைக்லேயே தூங்கிடுவார். பார்க்கு கூட்டிகிட்டு வந்ததே அவனுக்காக தான். ஸோ அவரே தூங்கிட்டார். ஸோ எங்களுக்கு ரொம்ப போரிங்காக தான் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தனால நாங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மட்டும் கிளம்புனோம். பார்க்கில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் சும்மா நானும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அதிகமாக பார்க் போன வரைக்குமே குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா தான் நிறையா இருக்கும். ஸோ இந்த பார்க்கில் வந்து பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க் வரும்போது குழந்தைங்கள மட்டும் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நாங்கள் வெளியே வரதே இவருக்காக தான். ஆனால் வெளியே வந்தாலே இவர் தூங்கிடுறாரு. அது எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் சரி தூங்கட்டும், எழுப்ப வேண்டான்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஏரியாக்குன்னு தனியாக செப்ரேட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மணல் போட்டிருக்காங்க. ஸோ சேண்ட் போட்டிருக்கனால ஸோ குழந்தைங்களும் அதை டச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவர் விளையாட விட்டோம். அவர் தூங்கினால அவருக்கான டைம் முடிஞ்சு போச்சு. அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ லேட்டானால் இருட்டிரும் அப்படிங்கிறனால நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு பெங்களூர் கிளைமேட் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. பயங்கர சில்னஸாக இருக்கும். அதனால் அதிகமாக ஈவினிங் மேலே நாங்கள் வெளியே போகிறது அவாய்ட் பண்ணிப்போம் பேபி வச்சுருக்கனால. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம், என்ன கிளாரிட்டி வந்து வீடியோ கிளாரிட்டி இவ்வளோ கம்மியாக இருக்குது, குவாலிட்டியே இல்லை அப்படின்னு நினைக்கலாம்.
ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு என்கிட்ட ப்ராப்பரான ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கிற மாதிரி மொபைல் வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஐஃபோன் வாங்கி கொடுத்தாரு. என்கிட்ட இருக்க நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சு தான் நான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்தேன். ஸோ இது எல்லாமே ஒரு மெமரியாக க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் என்ன குவாலிட்டி மொபைல் இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மொபைல்லையே நான் வந்துட்டு எடுத்தேன். என்கிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன்லேயே நான் வந்துட்டு மெமரிஸ் வந்து எடுக்கலாம், சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். ஆக்சுவலி இந்த வீடியோவே வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து என்னோட பேபிக்கு வந்து 2nd பர்த்டே. ஸோ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பர்த்டே மெமரிஸ்க்காக நான் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு டிப்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு அப்கமிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ், வென்யூ டீட்டெயில்ஸ், விலாகு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் விலாக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங். தேங்க்யூ.